விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் பொறையுடைமை அதிகாரத்தில் 155வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படின்னு கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் தம்மை ஏளனமாக பேசுகின்ற பொழுதும் அவரைப் போலவே அவரும் ஏளனமாக பேசாமல் வைத்து பார்ப்போரானால் அவர் அடுத்தவர்களுடைய மனதில் தங்கம் போல் பதியப்படுவார், அடுத்தவர்களுடைய மனதில் தங்கம் போன்று போற்றப்படுவார், மதித்து போற்றப்படுவார். இதுதான் இதனுடைய அர்த்தம். நண்பர்களே, குறளை ஒவ்வொரு வரியாக காண்போம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருத்தாரை என்றால் தன்னை வெறுத்து பேசுபவர், இகழ்ந்து பேசுபவரை ஒன்றாக அவரை போலவே, வையாரே பேசாதவர், வைப்பர் வைத்து பார்ப்பவர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படின்றார். அப்படி வைத்து பார்த்து பொறுத்து கொள்கின்றவரை பொன்போல் பொதிந்து, பொதிந்து என்றால் பதிந்து, எங்கே அடுத்தவர்களுடைய ஆழ் மனதில் பொன்னை போன்று பதிந்து விடுவார்கள். இதுதான் இதனுடைய அர்த்தம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்ப்போம். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக யாருன்னா வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? வேடிக்கை பார்ப்பவர்கள் உற்று நோக்குவார்கள். இவன் அதிகமாக பேசுகிறான், ஆனால் அவன் பேசவே இல்லை. ஆனால் இவன் பேசுகிறது எல்லாமே அகண்டாவிதம் விகண்டாவிதம். அவன் பொறுமையாக இருக்கிறான். ஆனால் அவன் நினச்சிருந்தானா இவனை அடிக்கலாம். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பலமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இவங்ககிட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறான்பா. பரவாயில்லப்பா, அவனும் இவனை மாதிரியே நாகரிகமாக எல்லாமே சண்டை போட்டானா ரொம்ப அசிங்கமாகிடும்பா அப்படின்னு அடுத்தவர்கள் பேசுகிறாங்க. பார்த்தியா, அந்த பையன் தங்கமான பையன்பா, அவன் பேசினா கூட அவன் பேசலப்பா, அந்த தங்கமான பையன்பா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அடுத்தோர் மனதில் நம்மை போற்றுகின்ற விதம். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. எனவே நம்மை ஒருத்தர் ஏளனமாக பேசுகிறார் என்றால் பொறுத்திருங்கள், பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார். எனவே பொறுத்திருங்கள், வெற்றி உங்களுக்கே என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.